தேவர்கள் பொழிந்த பூமழை பறவைகளின் பந்தலை கிழித்து இறங்க, துந்துமி முழங்க, இந்திரன் உள்ளிட்ட அமரர்கள் ராமனை தொழுது வாழ்த்தினர். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் ராமபிரானின் திரு அம்புகள் அசுரர்களை துரத்தி துரத்தி அழித்த விதத்தையும், தலை துண்டிக்கப்பட்ட கவந்தங்கள் குருதி வெள்ளத்தில் ஆடிய கோலத்தையும், பசிப்பிணிகளை நீக்க வந்த அலகை பேய்கள் ராமனின் புகழை பாடியதையும், அசுரர்களின் உடல்களை உண்ண வந்த பறவைகள் வானத்தில் ஒரு பந்தலை போல கூடி நின்றதையும் கண்டோம். அரக்கர்களின் அராஜகத்திற்கு முடிவு கட்டிய அந்த கணம்தான் தேவர்களுக்கு பேரானந்தம் பொங்கியது. அந்த ஆனந்த கொண்டாட்டத்தை தான் இப்பாடலில் கம்பர் கண்முன் நிறுத்துகிறார். பந்தரை கிழித்தன, பரந்த பூமழை, அந்தர துந்துமி முகிலின் ஆர்த்தன. இந்திரன் முதலிய அமரர் ஈண்டினார், சுந்தரவில்லியை தொழுது வாழ்த்தினார். பந்தரை கிழித்தன, பரந்த பூமழை, அரக்கர்கள் அழிந்தனர். ராமபிரான் ஒருவன் தனித்து நின்று அண்ட சராசரங்களையும் அச்சுறுத்தி வந்த மாய அரக்கர் கூட்டத்தை வேறறுத்தான். இதை கண்டதும் வானுலகில் ஆனந்த கூத்தாட்டம். அதுவரை அசுரர்களின் கொடும் செயல்களால் அச்சத்தில் உறைந்திருந்த தேவர்கள் இப்போது விடுதலையின் பெருமூச்சு விட்டனர். அவர்கள் பொழிந்த மலர்கள், ஆஹா, அவை வெறும் மலர்கள் அல்ல, தேவர்களின் நன்றி, அன்பு, மகிழ்ச்சி, வியப்பு எல்லாம் கலந்த மலர் மாறி. வானில் விரிந்திருந்த பறவை பந்தரை, அதாவது போர்க்களத்தில் விழுந்த அசுர உடல்களை உண்ணக்கூடி நின்ற கழுகுகள், பருந்துகள் போன்ற பறவைகளின் பெரும் கூட்டத்தை, அவற்றின் சிறகுகளை இந்த மலர்மழை கிழித்து கொண்டு கீழிறங்கியதாம். என்ன ஒரு அற்புதமான காட்சி! ஆம், ராமபிரான் மேல் விழும் மலர்கள் இடையில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதால் அத்தனை வேகத்தோடு, அவ்வளவு பிரயத்தோடு கீழே பாய்ந்தன. அந்தர துந்துமி முகிலின் ஆர்த்தன. மேகங்கள் திரண்டு இடி முழங்குவது போல வானில் துந்துமி வாத்தியங்கள் முழங்கின. அந்த துந்துமியின் ஓசை போர்க்களத்தின் கோரமான சத்தத்தை மறக்கடித்து ஒரு புதிய யுகத்தின் வருகையை, அமைதியின் வருகையை, தர்மத்தின் வெற்றியை கோஷமிட்டது. விண்ணெங்கும் ஒலித்த அந்த நாதம் வெற்றி, வெற்றி என்று ஆனந்த கூக்குரலிட்டது. அண்ட சராசரமே அந்த நாதத்தில் அசைந்தாடியது. இந்திரன் முதலிய அமரர் ஈண்டினார். தேவர்களின் தலைவனான இந்திரன், அக்னி, வாயு, வருணன் என அனைத்து அமரர்களும் அந்த விண்வெளியில் ஒரே இடத்தில் வந்து திரண்டனர். ஒரு பேரரசரின் வெற்றியை புகழக்கூடும் சென் உகளைப் போல அவர்கள் வந்து குழுமினார்கள். ஏன், யார் இந்த சிறுவன்? வெறும் தாடகை வதையோடு இவன் நின்றுவிடவில்லையே. மாரீசனை பிடித்து கடலில் வீசியவன், சுபாகுவை யமன் உலகிற்கு அனுப்பியவன், மற்ற அரக்கர்களை அழித்தவன். இவனை ஒரு மானிடனாக பார்க்க முடியுமா? இவன் பெரும் சக்தி கொண்டவன் அல்லவா? இந்த எண்ணங்களோடு பெரும் வியப்போடு கூடினர். சுந்தரவில்லியை தொழுது வாழ்த்தினார். அவர்கள் அனைவரும் அங்கே கூடியது எதற்காக? அந்த அழகிய வில்லேந்திய ராமபிரானை. ஆம், அவன் கையில் இருந்த வில் இத்தனை பெரிய அழிவை நிகழ்த்தியிருந்தாலும் அவன் தோற்றத்தில் தென்பட்ட கருணை, அவனது சாந்தமான முகம் இவை அனைத்தையும் கண்டு அந்த சுந்தர வில்லேந்தியவனை, எங்களை காத்தவனே, எங்களுடைய அல்லல்களை போக்கியவனே என்று வணங்கினர். பொன்மலர்கள் தூவினர், புகழுரைகள் பாடினர். ராமா, ராமா என வாழ்த்தொலி எழுப்பி ஆர்ப்பரித்தனர். அசுரர்களின் அழிவைக் கண்டு தேவர்கள் அடைந்த மகிழ்ச்சி விண்ணுலகிலிருந்து இவ்வுலகம் வரை பரவியது. அரக்கர்களின் கொட்டத்தை அடக்கி தவமுனிவர்களுக்கு அபயம் அளித்து தேவர்களின் மனங்களில் ஆனந்த பெருக்கெடுக்கச் செய்த அந்த ராமபிரானின் பேராற்றலை நாமும் எண்ணி வியப்போம். தேவர்களின் வாழ்த்தொலிகள் விண்ணை முட்டிய இந்த வேளையில்தான் விஸ்வாமித்திர முனிவரும் தனது வேள்வியை இனிதே நிறைவு செய்கிறார். அதை பற்றி அடுத்த பாடலில் காணலாம். நன்றி.